இல்லை இல்லை நான் முதல்லேருந்து சொல்கிறேன். அதாவது பல பத்தாண்டுகளாக தேசிய அளவில் கல்வி எங்கே சிறந்த விளைவு கிடைக்குது, எத்தனை சதவீதம் படிக்கிறார்கள், எத்தனை நபர்கள் பட்டதாரிகள் ஆகிறார்கள் என்ற எந்த ஒரு அளவுகோல் எடுத்தாலும் பொதுவாக தென் மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாடும் உயர்ந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் டெல்லியில் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ ஏன் குஜராத்லேயோ தமிழ்நாடுக்கு பாதி அளவுக்கு வர முடியாத மாநிலங்களில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு முன்னேறி இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்கள் சொல்கிற கொள்கையை தான் நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னால் இது உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அதிர்ச்சி உருவாக்கும் செயலாக தான் பார்க்கணும். யூஸ்வலாக சொல்லுவாங்க, நான் பிஹெச்டி படிச்சிட்டேன்னா நான் இளநிலை பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டருக்கு எப்படி பண்ணணுன்னு கற்றுக் கொடுப்பேன். நானே கிண்டர் கார்டனில் உட்காந்துக்கிட்டு நான் உயர்கல்வி எப்படி படிக்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கிண்டலாக தான் பார்க்கணும் முதல். அதை தாண்டி எந்த கொள்கை எப்படி செயல்படுத்தப்படுகிறது, எது எங்கே ஆக்சுவலாக நிறைவேற்றப்படுகிறது என்றதை பற்றி பல முறை நான் விளக்கியிருக்கிறேன். கேரளா தமிழ்நாடு போன மாநிலங்களில் 2 மொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா கூறினபடி இரட்டை மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி உலகளவில் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் பல சிறந்த பணிகளிலும் என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்க பல கார்ப்பரேட்டில் பெரிய இடத்திலும் அரசாங்கத்தில் பெரிய இடத்திலும் பணி செய்து வருகிறோம். எனவே நம்ம கல்வி திட்டத்தில் இந்த இரட்டை மொழி கொள்கையில் குறை மற்றும் இல்லைன்றதை தாண்டி நிறை இருக்குது என்றதை நிரூபித்து விட்டோம். இப்போ நான் சொல்கிறேன், இரட்டை மொழி கொள்கை கூட அமல்படுத்த முடியாத வட மாநிலங்களில், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்நேரம் ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க திணிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படக்கூடாது. எனவே இரட்டை மொழி கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அதோடைய நல்ல பலன்களை அனுபவிக்கும் மாநிலங்களுக்கு, ஒரு மொழி கொள்கையை கூட சரியாக நிறைவேற்ற முடியாத மாநிலங்கள், அதுலேருந்து வந்த அரசாங்கம் நாங்கள் சொல்கிறது தான் கற்றுக்கணுன்றது ஒன்று கூட சரியில்லாதவங்க அவங்க எப்படி 2 கொண்டாட போகிறாங்க, அடுத்தாப்புல 3 கொண்டாட போகிறாங்க. அவங்க வேலையை பார்க்குறதுக்கு பதிலாக ஒழுங்காக இருக்கவங்கள 2லேருந்து 3 ஆக்குன்னு சொல்கிறது 2வது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. இதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், சட்டமைப்பு என்றது மாநில அரசாங்கங்களுக்கு சில உரிமை கொடுக்குது, ஒன்றிய அரசாங்கத்துக்கு சில உரிமை கொடுக்குது. சிலது 2 பேருக்கும் கன்கரண்ட் லிஸ்ட் என்ற லிஸ்ட்டில் இருக்குது, அதில் கல்வி ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு பாலிசி அப்ரோச்சாக ஒரு கொள்கை பரப்பு விருப்பமாக சட்டத்தில் இடம் பெறாத ஒரு என்ன சொல்கிறது விருப்பக்கூடிய ஒரு மாடலாக இந்த NEPயை கொண்டாந்து விட்டு சட்டமைப்பில் இடம்பெறாத இந்த கட்டாயத்தை நீங்கள் அமல்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி சட்டமைப்பு படி 15வது நிதிக்குழுப்படி எல்லா ஆதாரங்களும் படி நம்மளுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இது கொடூரமான சர்வாகி செய்கிற வேலை, சர்வாதிகாரி செய்கிற வேலை. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இது அமைச்சர் வெளிப்படையாக சொன்னது நல்ல நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். அதாவது சட்டத்துக்கு தாண்டி உங்கள் விருப்பத்தை மக்கள் வரிப்பணத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்வீர்கள் என்றது நிரூபித்ததை அவர் வாயிலாக நிரூபித்தது நல்லது என்று கருதுகிறேன். முதலமைச்சர் இதை பற்றி விளக்கமாக கேட்டிருக்கிறார். சட்டமைப்பில் எங்கே இடம்பெறுது உங்களுடைய விருப்பம் ஒரு கொள்கை முறையை கட்டாயப்படுத்தி அது இல்லைன்னா அது நாங்கள் அமல்படுத்தலைன்னா எங்கள் பணம் வரக்கூடாதுன்னு எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டிருக்காரு. இன்றைக்கு பொது வழியில் விவாதமோடு இருக்கிறது. நான் கருதுகிறேன் அடுத்து உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்க போகிறது. ஒரு மாநிலத்துடைய நிதிக்குழு பரிந்துரையில் நிதிநிலை அறிக்கையில் வந்த திட்டம்படி வழங்கப்பட வேண்டிய பணத்தை அவர்களுக்கு வழங்காமல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கைமுறுக்கும் தனிநபர் கருத்துள்ள
சட்டமைப்பில் இடம்பெறாத ஒரு விருப்ப செயலை, அவர்களுடைய விருப்ப செயலை நாங்கள் கட்டாயப்படுத்தி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பார்கள் என்றது வெளிப்படையாக சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமைப்புக்கு விரோதமானது. அப்போ இந்த ஜனநாயகம் உருவாக்கப்பட்ட சட்டமைப்பால் நடத்தப்படுற நாட்டில் உச்ச நீதிமன்றம் இல்லை ஏதோ ஒரு நீதிமன்றம் இன்னும் செயல்பாட்டில் இருக்குது, சட்டமைப்பு இன்னும் நிலைப்பாட்டில் இருக்குது என்றதை நிரூபிக்கும் வகையில் இத்தகைய ஒன்றிய அமைச்சருடைய செயல்களையும் வார்த்தைகளும் தண்டிக்கும் என்று நான் கருதுகிறேன், எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன்.